இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அம்மா, நீ எதுக்கும் வக்கீலுக்கு மறுபடியும் ஃபோன் பண்ணி பாருமா. சரிங்க மாமா. ஸ்விட்ச் ஆஃப்ல தான் வருது மாமா. என்னப்பா இது? இப்போ என்ன பண்றது? என்னென்ன பண்றது இப்போ? அம்மா, அடுத்து உங்களோட கேஸ் தான். உள்ள கூப்பிடுறாங்க. குணசேகரா, கேஸ் ஆரம்பிக்க போகுது. உள்ள கூப்பிடுறாங்க. நம்ம வக்கீல வேற இன்னும் காணோம். நாம இப்ப என்னமா செய்யறது? சரி, நீங்க எல்லாரும் உள்ள போங்க. அருளும் வானதியும் தான் வக்கீல தேடி போயிருக்காங்கல்ல. நானும் வக்கீலுக்கு ஃபோன் பண்ணி பாக்குறேன். எப்படியாவது வக்கீல நாங்க கூட்டிட்டு வந்துடுறோம். நீங்க உள்ள போங்க. மாமா மாமா மாமா, இது வண்டி. வக்கீலோட கார் இங்க நிக்குது. காரை இங்க நிறுத்திட்டு அவர் எங்க போயிருப்பாரு? அண்ணா அண்ணா அண்ணா, இந்த கார் ஓட்டிட்டு வந்தவரை பாத்தீங்களா? பார்க்கலையே. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நாங்களும் இந்த பக்கம் போனோம். நாங்க வரும்போது இந்த கார் தான் இங்க இருந்தது. நாங்க யாரையும் பார்க்கல. சரி, எங்க போனாருன்னு தெரியலையே. கோர்ட்டுக்கு வேற டைம் ஆயிட்டே இருக்கு. மாமா, நமக்கு துப்பாக்கி ஆதாரமா இருந்தா போதும் மாமா. அந்த துப்பாக்கி கார்ல இருக்கான்னு பாப்போம். சரி. துப்பாக்கி கார்ல இல்ல. நந்தினி தான் ஃபோன் பண்றா. ஸ்பீக்கர்ல போடு. சொல்லு நந்தினி. என்னாச்சு வானதி? வக்கீல் எங்கன்னு ஏதாவது தெரிஞ்சுச்சா? அவரோட கார் மட்டும் ஒரு இடத்துல நிக்குது. பக்கத்துல எங்கேயுமே அவரை காணோம். கார்ல துப்பாக்கி கூட இருக்கான்னு பார்த்தோம். அது கூட இல்ல. வக்கீலுக்கு என்ன ஆச்சுன்னு ஒண்ணுமே தெரியல. இதெல்லாம் பார்த்தா கரிகாலன் மாமா ஜெயிலுக்கு போறத தடுக்க முடியாதவனு பயமா இருக்கு நந்தினி. கரிகாலன் என் மேல வச்சிருந்த நம்பிக்கை காப்பாத்த முடியாம போயிடுச்சு. நான் தப்பு பண்ணிட்டேன். நேத்து அந்த துப்பாக்கிய வக்கீல் கிட்ட கொடுத்திருக்கவே கூடாது. நானே வச்சிருந்திருக்கணும். இப்போ வக்கீலும் வரல. இப்போ கையில ஆதாரமும் இல்ல. என்ன செய்ய போறோம்னு தெரியலையே. கரிகாலன் ஜெயிலுக்கு போயிருவான். அவனை காப்பாத்துறதுக்கான ஆதாரம் இருந்தும் அவன் ஜெயிலுக்கு போறதுக்கு நானே காரணமாயிட்டேன்.